வணக்கம். என்றும் அன்புடன். அன்பே சிவம். அன்பே சிவம். இந்த வீட்டை, மனிதங்கிற வீட்டை யாரு கெட்டுனா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு தான் மனிதன் பிறந்தான். வேறு எதையும் இங்கே சுமக்கிறதுக்கோ எது கெட்டதுக்குமோ இங்கே வரல. ஏன்னா வரும்போது அவன் வீடெல்லாம் உங்களுக்கு தரல. அப்போ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தியா. தாத்தா காலங்களோட கொஞ்சமாக இருந்தாங்க. ஒரு 90-100 நோக்கி போனாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் 3000 வருஷத்துக்கு முன்னால் ஞானம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ ஞானம்னு ஒன்று இருக்குன்னு அதுக்கு என்ன வழி என்னன்னு பார்த்து அது தேடினா தான் நிம்மதியும் சந்தோஷமும் வரும். வேறு எந்த மதத்தை சுமக்கிறதுக்கோ வேறு எதையாவது சுமக்க உங்களை சுமக்கிறதுக்கு தான் வந்தியா. உங்களை சுமக்கணும்னா உங்கள் கூட நீங்கள் சேரணும். உங்கள் கூட நீங்கள் இல்லை. அப்போ இந்த வீடை கட்டினதுக்கு இந்த வீடு யார் கட்டினா அப்படின்னு பார்க்கணும். இங்கே கட்டினது இங்கே உங்கள் கொத்தனார். அங்கே உள்ள கொத்தனார் மண் சார்ந்த இது மண் நீர் நிலம் நெருப்பு காற்று அப்படின்னு வச்சு இந்த மனித உடம்பை கெட்டுதார். கெட்டு எதனால இது கெட்டப்பட்டது அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாகவும் உண்மையாகவும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு என்கிட்ட திரும்ப வந்து சேரணும். இந்த வீட்டை கட்டினது யாருன்னு கேள்வி கேட்டு வரணும். இந்த உலகம் முழுவதும் நீ கொண்டாடிட்டு என்கிட்ட வரணும். நான் தான் இந்த உலகத்தை உருவாக்குனேன். நான் உனக்குள்ளே இருக்கேன் அப்படிங்கிறதான் அதில் கணக்கு. அப்போ இந்த வீட்டை இப்போ எவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. இந்த கண் எவ்வளோ தூரம் பார்க்கு, வானத்தை பார்க்கு, மேகலை பார்க்கு, மரத்தை பார்க்கு, நீச்சல் அடிக்கி, கடலை பார்க்கு, புதுசு புதுசாக உருவாக்குது. கம்ப்யூட்டர் உருவாக்குது, செல்லை உருவாக்குது, ஏஐ உருவாக்குது. என்னெல்லாம் தகுதி இருக்குது பாருங்கள். அவ்வளவு மற்ற ஜீவராசி செய்ய முடியாது. அப்போ இது செஞ்சுட்டு அதுதான் பெருசுன்னு நிற்கக்கூடாது. நீங்கள் தான் பெருசு. இந்த வீட்டை கட்டினது யாருன்னு தேடணும். அப்போ இந்த வீட்டை கட்டினவர் எங்கே இருக்கார் அப்படின்னா சொர்க்கத்தில் இருக்கார். இந்த வீட்டை கட்டினவர் சொர்க்கத்தில் இருக்கார். அது கருவறைக்குள்ளே இருக்கு. சொர்க்கம் கருவறைக்குள்ளே இருக்கு. அப்போ இந்த வீடை கட்டினவரை தான் பார்க்கணும். பார்த்தாச்சுன்னா இந்த வீடு என்னெல்லாம் போட்டு கட்டி என்னெல்லாம் போட்டிருக்கு எவ்வளோ இது அப்படின்னு பார்த்து அப்படி ஒரு ஸ்கேன் பண்ணியாச்சுன்னா குறைகளெல்லாம் ஏன் இப்படி உருவாக்கிட்டு அது மற்ற மனிதன்லாம் குறை சொல்லி இப்படி ஆகிட்ட, அதனால தான் இப்படி உடஞ்சிட்டேன். இல்லைன்னா நீ உடைய வரல, நீ நிலையானம், நீ உடையதுக்கு வரல அப்படின்னோடனே அவர்கிட்ட கொடுத்தோடனே இதில் எல்லாம் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து அதனால் ஃபால்ட்டை சரிப்படுத்தி விட்டு பொங்க பண்ணியை பொங்க வச்சுருவார். இந்த உடம்பு மலர்ந்துடும். இது ஞான மலராயிடும். அப்போ மற்ற ஜீவராசிக்கு இல்லாத இது உங்களுக்கு. அப்போ நீங்கள் போகிற பாதை இன்னொரு மனிதனை குறை சொல்கிறாங்களே ஓடிக்கிட்டு இருக்கனால ஞான பாதையை தெரிஞ்சுக்கிட முடிய மாட்டேன். எந்த மனிதனையும் நாங்கள் குறை சொல்ல வரல. ஏன்னா எண்ணெயை கட்டினோம்னா எண்ணெயும் கட்டிடுறோம். அப்படி பில்டிங்காக டிசைன் நீங்கள் வர மாதிரி அவன் பில்டிங்கா போட்டு அதில் மனித விசேஷம். எல்லா பிண்டத்துலேயும் அண்டை இருக்குது. எல்லா பிண்டத்துலேயும் அண்டை இருக்குது. எல்லா பிண்டத்துக்குள்ளும் அண்டை இருக்குது. அண்டத்துக்குள்ளே பிண்டம் இருக்குது. இதெல்லாம் விடும். ஆனால் தேடுற வாய்ப்பு மட்டும் இந்த மனிதங்கிற உடம்புக்கு வேறு ஜீவராசி தேட முடியாது. அப்போ நீங்கள் இந்த வீட்டை கட்டின யாருன்னு பார்த்து கணக்கை முடிஞ்சாச்சுன்னா வேலை முடிஞ்சிட்டு. நிலையானது கூட நிலையானது. அதுக்கு பேர் சமாதி. அது கருவறைக்குள்ளே இருக்குது. சும்மா குழியை தோண்டிட்டு உள்ளே போடுறதுக்கு பேர்லாம் சமாதி இல்லை. யாரெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்களோ, துன்பம் துயரம்னே போகிறீங்களோ, நிம்மதியே இல்லைன்னு போகிறீங்களோ, இவங்களுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. கருவறைக்குள்ளே போக முடியாது. அங்கே எந்த பாகுபாடும் இல்லாதவன் தான் அங்கே போகணும். அப்போ துன்பம் துயரம்னு கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கருவறையை பார்த்தணும். துன்பம் துயரம் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் கடவுள் தேடுதல்னு அர்த்தம்.
துன்பம் துயரம் அசிங்கம் கேவலம் அவமானம் இதெல்லாம் எவனுக்கு படுதானோ அவன் தான் அங்கே கரைச்சது. என்னடான்னு அவன் தான் கடவுளை கேட்கான், இருக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்பான். மற்றவங்க ஸ்ட்ராங்காக நிற்கும். எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, டிவி இருக்குது, செல்லு இருக்குது, எல்லா வசதியும் இருக்கும்போது அவன் எந்த தேட போகிறான்? அவன் தேட வாய்ப்பு. அப்போ போயிட்டு வருவாங்க. அவங்களும் எங்கே தான் சுற்றணும். அப்போ இந்த டூருக்கு வந்தோம், இந்த பயணத்தை முடிக்கணும். முன்னே இந்த வீடு கட்டினவரை பார்க்கணும். இந்த வீடை கட்டினவரை பார்த்தீங்கன்னா பெரியன்பம் இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நிம்மதி இருக்குது, கொண்டாட்டம் இருக்குது, நோயற்ற வாழ்வு இருக்குது, செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அது செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தரும். இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. நன்றி என்று மண்படும்.